ஹலோ ஆல் வெல்கம் டு மை vlog. நான் எஸ்டர்டே சென்னை டு கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணி போனேன். சென்னையில் வந்து மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து போனேன். வடபழனி டு நான் வந்து சென்ட்ரல் போகணும். சென்ட்ரலில் வந்து எனக்கு 1:30 PM வந்து கோயம்புத்தூர் ட்ரெயின் இருந்துச்சு. ஸோ நான் மெட்ரோ போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணி 10 மினிட்ஸ் கழிச்சு தான் எனக்கு ட்ரெயின் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் ஏறினேன். சுத்தமாக வந்து சண்டே அது மாதிரி ட்ராவல் பண்ணேன். சுத்தமாக வந்து சீட்டே இல்லை, செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. நான் நின்றுட்டு தான் வந்தேன். அட் லாஸ்ட்டு கொஞ்சம் அந்த அண்ணா நகர் சைடு வந்ததுக்கப்புறமேட்டு தான் எனக்கு வந்து உட்காரத்துக்கே எனக்கு வந்து சீட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக நான் சென்ட்ரல் வந்து ரீச் பண்ணிட்டேன். சென்ட்ரல் ரீச் ஆனோடனே அது மேலே பிரிட்ஜ் போட்டிருந்தாங்க, இங்கே மெட்ரோ டு சென்ட்ரல் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ பிரிட்ஜ் வழியாகவே நான் ஏறி போயிட்டேன். போனதுக்கப்புறமேட்டு எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் எங்கே போய் டிக்கெட் எடுக்கணும், என்ன பண்ணணும், எனக்கு சத்தியமாக எனக்கு ஐடியாவே இல்லை. நான் ஒரு சைடு போகிறேன், டிக்கெட் கவுண்டர் வேறு சைடு இருக்க போல். நான் அன்ரிசர்வ்டில் தான் ட்ராவல் பண்ணேன். நான் வந்து முன்னாடியே ரிசர்வ்லாம் பண்ணல, சடனாக பிளான் பண்ணதான். ஸோ அன்ரிசர்வ்டில் தான் எனக்கு சென்ட்ரல் இதான் ஃபஸ்ட் டைம். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் சென்ட்ரலுக்கே வரேன். ஸோ எங்கே என்ன இருக்குன்னு எனக்கு ஐடியா இல்லை. போகிற வழியில் தான் நான் இந்த டிக்கெட் கவுண்டர் போகிற வழியில் தான் நான் இந்த ஆட்டோலாம் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே செமையாக இருந்துச்சு. கேர்ள்ஸ் கம்பார்ட்மெண்ட்டில் மேலே ஏறி உட்காந்துட்டேன். செம்மையாக வேர்த்துச்சு. நான் 1 hour பிஃபோராகவே போயிட்டேன். ட்ரெயின் வேறு எடுக்கலை. செம்ம இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரெயின் அப்புறம் மூவ் ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமேட்டு தான் காற்றே எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணனே. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ ரஷ்ஷாக இருந்ததுன்னு. சுத்தமாக நிற்க கூட யாருக்குமே இடம் இல்லை. ஆனால் நான் லக்கேஜ் வச்சுட்டு நான் மேலே ஏறி உட்காந்துட்டேன். எனக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. Oh